வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிரியம். அப்போது அவர் பக்கத்து வீட்டில் ஒரு பூசணிக்காய் தோட்டம் ஒன்று இருந்திருக்கு. அதில் நிறைய பூசணிக்காய் காய்த்து தொங்கியிருக்கு. அந்த இயற்கையாக விளைந்த பூசணிக்காயை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆசை. அதை என்ன பண்ணிட்டாரு, ஒரு பூசணிக்காயை திருடிட்டு வந்துட்டார். இது ஊரில் உள்ள எல்லாருக்குமே அவர் பூசணிக்காய் திருடி வந்துட்டது தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர்னா பூசணிக்காய் திருடர் அப்படின்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப அவமானத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டு பேரே பூசணி திருடர் வீடு அப்படின்னு எல்லாருமே சொல்லி கடைசியில் பல தலைமுறைகள் கழித்துமே அந்த பேர் மாறவே இல்லை. இப்போ அவரோட வீட்டில் ஒரு பேரை அவரோட பேரன் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அவரோட பேரன் கடை தெருவுக்கு போகிறாரு. அப்போதைக்கு சாலையில் ஒருவர் ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, அந்த பூசணிக்காய் திருடரோட வீட்டை தாண்டி போனீங்கன்னா அந்த கோவில் இருக்குது அப்படின்னு அந்த விலாசத்தை கொடுக்குறாரு. இது கேட்டோன்னே பேரனுக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ தான் அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, எதுக்கு இந்த பேர் நமக்கு இன்னுமே மாறவே மாறாத அந்த பட்டம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பணக்கார தாத்தாவுக்கு. இப்படி நம்ம ஒரே ஒரு பூசணிக்காய் தெரியாமல் செய்த தவறுக்காக நமக்கு இந்த திருடர் பட்டத்தோடு நம்ம வாழ வேண்டுமா அப்படின்னு எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஞானியை தேடி போகிறாரு. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் இதை பேரை மாற்றணும், இதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த ஞானி சொல்கிறாரு, உன்னோட வீட்டில் தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடு. அவங்களுக்கு நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டியன்னா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறாரு. அவர் மறுநாள் இருந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாரு. டெய்லி ஒரு நாளைக்கு 100 பேருக்காவது அவர் சாப்பாடு போட்டார். அப்போது அவர் ஒரே வாரத்தில் அவர் காதுபட அவர் நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறாரு. என்னென்னா ஒரு தச்சர் ஒருத்தவங்களோட வீட்டை கேட்குறாரு அந்த கோவிலில். அப்போ தான் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு இருக்குது. அதிலேருந்து 3வது வீடு தான் அந்த வீடு, அது பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னு அந்த விலாசத்தை கூறவும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. நம்மளோட இந்த பூசணிக்காய் திருடர் பட்டம் மாறிடுச்சு. நம்ம மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்கினதுனால நம்மளோட பெயர் மாறி இப்போ நமக்கு வேறு பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஞானிக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறாரு. அதனால் பூசணிக்காய் திருடரே சோறு போட்டு நல்ல பேர் வாங்கி மறைத்தார் அப்படின்னு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தோன்னா அதை மறைக்கிறதை விட்டுட்டு ஏதாவது நம்ம நல்லது செஞ்சோன்னா அந்த தவறு தானாகவே மறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. அதனால் நம்ம பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நல்லது செஞ்சோன்னா அது தவறு. தெரியாத ஒரு தவறுக்கு நம்ம நல்லது செஞ்சோன்னா அது நல்லது.